சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் மரண வழக்கு நடைபெறும் நீதிமன்றத்தில் நீதிபதி நியமிக்கப்படாததால் விசாரணையில் தொய்வு ஏற்பட்டிருப்பதாக பென்னிக்ஸின் சகோதரி பெர்சிஸ் வேதனை தெரிவித்துள்ளார். நீதிபதி நியமிக்கப்படாதது குறித்து அவர் சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கிறார். நவம்பர்ல இருந்து நீதிபதியே நியமிக்கப்படல, அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாங்க. இந்த வழக்கு நடைபெற்றிருக்கிற கோர்ட்ல 6 மாசமா, நவம்பர்ல இருந்து ஏப்ரல் வரை எங்களுக்கு 6 மாசமா ஜட்ஜே இல்லை. இதனால இன்சார்ஜ் ஜட்ஜு 2 மாசமா கேஸே நடக்கல. ஜனவரில இருந்து இன்சார்ஜ் ஜட்ஜி எடுத்து நடத்துறாங்க. அவங்க என்ன வாரத்துக்கு ஒரு நாள் அப்படிதான் 2 hours 3 hours தான் நடக்குது. அதனால ரொம்ப தொய்வு ஏற்பட்டுட்டு 6 மாதமா இந்த வழக்குல நீதிபதியே நியமிக்கப்படலை. அதுக்கான காரணங்கள் என்னன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஃபர்ஸ்ட் அடிஷனல் கோர்ட்ல எப்படி நீதிபதி நியமிக்காம வச்சிருக்காங்கங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. இப்போ எங்களுக்கு நீதிபதி நியமிச்சிருக்கதாக சொல்லியிருக்காங்க. அதுவும் இன்சார்ஜ் ஜட்ஜி அவங்களையே திருப்பி இந்த வழக்கு நடைபெற கோர்ட்டுக்கு நீதிபதியா நியமிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நீதிபதி நியமிக்கப்படாததுக்கு இப்படிப்பட்ட காரணங்கள் ஏதாவது இருக்குமான்னு, இவங்க அதிகாரத்தை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு ஐயம் ஏற்படுது.